ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஆப்பிள் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஆப்பிள் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. 2-3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு எடுத்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆப்பிள் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்சியில் கூட இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்காக சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மில்க் மேட் சேர்க்கும் போது இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்க் மேட் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இது ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆப்பிளை துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஆப்பிள் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ இந்த ஆப்பிளை காய் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது காய் துருவுறதில் இந்த ஆப்பிளை நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்பிளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் போல் வச்சு எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். இல்லைனா ஓவர் நைட் கூட வச்சு எடுக்கலாம். இப்போது இந்த ஐஸ்கிரீம் மேலே நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மேலே ஓவராக ஐஸ் படியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாக்ஸோட மூடியை வச்சு மூடிக்கலாம். நான் ஒரு 8 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மேலே வச்ச பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துடலாம். நம்ம பட்டர் ஷீட் போடுறதுனால நம்ம ஐஸ்கிரீம் மேலே ஐஸ் ஓவராக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்லேயே செஞ்ச ஐஸ்கிரீம் எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்குன்னு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல் சூப்பராக இருக்குல்லங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் ஒரே ஒரு ஆப்பிளும் தான் போட்டிருந்தோம். ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிது. இதே நம்ம கடையில் வாங்கினா நமக்கு நிறைய செலவாகும். இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு சூப்பரான ஐடியாங்க, இப்போ இந்த ஐஸ்கிரீமை இந்த மாதிரி ஆப்பிள் பீஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 பொருட்களை யூஸ் பண்ணி நல்ல ஆப்பிள் ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஆப்பிள் ஐஸ்கிரீம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.